குருப்யோ நமக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக. குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். மகாஸ்வாமி பெரிய விஷயங்களை மிகச் சின்ன மொழியில், எளிய மொழியில் நமக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுக்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் வண்டு ஸ்தோத்திரம் என்று ஒன்று பண்ணியிருக்கிறார். அது என்ன வண்டு ஸ்தோத்திரம் என்கிறீர்களா? இது மகாஸ்வாமி கொடுத்த பெயர். ஆதிசங்கரர் செய்திருக்கக்கூடிய ஸ்தோத்திரத்திற்கு மகாஸ்வாமி பெயர் கொடுத்தாரா? ஆமாம். ஆதிசங்கரர் அதை ஷட்பதி ஸ்தோத்திரம் என்று அழைக்கிறார். ஆனால் மகாஸ்வாமி அதற்கு வண்டு ஸ்தோத்திரம் என்று செல்லமாக பெயர் வைத்தார். ஷட்பதி என்றால் வண்டு என்றுதான் பொருள். அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு. பதம் என்றால் என்ன என்று நமக்கு தெரியும். கவிதைகளிலே பதம் என்கிற போது அது சொல்லையும் வாக்கியத்தையும் வரியையும் கூட சில நேரங்களில் குறிக்கும். வாங்கரும் பாதம் நான்கும் வகுத்த வால்மீகி என்பான் என்று பாடுவார் கவி சக்கரவர்த்தி கம்பர். கவிதைகளிலே அந்த குறிப்பிட்ட சொல் அல்லது சொற்றொடர் அமைப்புக்கு பதம் அல்லது பாதம் என்று சொல்லுவார்கள். பதம் என்றாலும் பாதம் என்றாலும் ஒரே பொருளைத்தான் தரும். அது மாத்திரமில்லை, கால், நம்முடைய உடல் உறுப்புகளிலே கால் என்று இருக்கிறதே, அந்த உறுப்பையும் பதம் அல்லது பாதம் என்கிற சொல் குறிக்கும். இந்த இரண்டையும் வைத்துக்கொண்டு ஒரு பெரிய விஷயத்தை ஆதிசங்கரர் காட்டுகிறார். அதை மிக எளிமையாக நமக்கு மகாஸ்வாமிகள் புரிய வைக்கிறார். என்ன என்று கேட்கிறீர்களா? அதைத்தானே பார்க்க போகிறோம். இந்த ஷட்பதி ஸ்தோத்திரத்தில் 6 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. எனவே மொத்தமாக ஷட்பதி ஸ்தோத்திரம் என்கிற அந்த நூலை எடுத்துக்கொண்டால் 6 பாதங்கள் இருக்கின்றன என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஷட்பதி ஸ்தோத்திரம் என்கிற பெயர் மிகவும் பொருத்தமானது என்று ஆரம்பிக்கிறார் மகாஸ்வாமி. அதைத் தொடர்ந்து ஷட்பதி என்கிற அந்த வார்த்தைக்கு நுணுக்கமான பொருளை தேடுகிறார். நுணுக்கமான பொருள் என்ன? வண்டு என்பதுதான். வண்டு என்கிற அந்த ஜீவராசிக்கு 6 கால்கள். எனவே தமிழிலேயும் கூட அதை அருகாலி என்று அழைப்பார்கள். 4 கால்கள் இருந்தால் நாற்காலி, 3 கால்கள் இருந்தால் முக்காலி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? பண்டைய தமிழர்கள் 6 கால்கள் இருந்த ஜீவராசியை, வண்டினை பார்த்து அருகாலி என்று அழைத்தார்கள். பண்டைய தமிழர்கள் மாத்திரமில்லை, பாரத தேசத்தைச் சேர்ந்த நம்முடைய முன்னோர்கள் அப்படித்தான் அழைத்தார்கள். எப்படி தெரிகிறது? வடமொழி என்று நாம் அழைக்கிற சம்ஸ்கிருதத்திலேயும் வண்டுக்கு என்ன பெயர் என்று பார்த்தால் ஷட்சரணம் அல்லது ஷட்பதி என்று பெயர். ஆறுபதம் என்று கூட தமிழிலே வண்டுக்கு பெயர் உண்டு. ஆறுபதம் முரல்வன என்று வரும். அறுபதம் முரல்வன என்றால் வண்டுகள் அங்கே ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றன என்று பொருள். ஆக இந்த பெயர் 6 கால்கள் இருப்பதனால் வண்டுக்கு வழங்கப்படுகிறது. இப்போது ஆச்சாரியருடைய வரிகளையே மகாஸ்வாமி எடுத்துக்கொள்கிறார். இந்த வண்டு எதை குறிக்கிறது என்பதை நமக்கு ஞான ரீதியாக புரிய வைக்கிறார். ஆதிசங்கர பகவத்பாதர் சுப்பிரமணிய புஜங்கத்திலேயும் இந்த பெயரை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கடவுளிடத்தில் விண்ணப்பமாக வைக்கிறார். சுப்பிரமணிய புஜங்கம் என்பது நமக்கெல்லாம் தெரியும், முருகப்பெருமானை வணங்கக்கூடிய ஸ்தோத்திரம். இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்கிறார், மனக
ஷட்பதோ மே பவ கிளேச தப்தக சதா மோததாம் ஸ்கந்த தே பாத பத்மே. என்ன பொருள் இதற்கு? ஸ்கந்த பெருமானே, பத்மத்தில் அதாவது தாமரையில் எப்படி வண்டு கழித்து அந்த மகரந்தத்தையே ருஜித்து கொண்டு அதிலேயே இருக்கிறதோ அதுபோல பவசாகரத்தால், பவ வினையால், பவ கிளேச, பவம் என்கிற இந்த பிறப்பினுடைய துன்பத்தால் கொதித்து கொண்டிருக்கிற, பவ கிளேச தப்தக, இந்த சம்சாரம் அல்லது பிறவி என்கிற இந்த துன்பத்தால் கொதித்து கொண்டிருக்கிற என்னுடைய மனசை, மனம் என்கிற வண்டினை, என்னுடைய மனசு என்கிற வண்டினை உன்னுடைய பாத பத்மத்தில் போட்டுவிட்டால் அந்த பாத பத்மத்தில் அது எப்போதும் களிப்பாக இருக்கட்டும். இவ்வளவுதான் கம்பேரிசன். சாதாரணமாக ஒரு தாமரை பூவில் வண்டு எப்படி சந்தோஷமாக இருக்கிறதோ அப்படி உன்னுடைய பாதத்தாமரைகளில் என்னுடைய மனசு என்கிற வண்டு மகிழ்ச்சியாக ரமித்து அங்கேயே இருக்கட்டும். இதே போல ஒரு விஷயத்தை சௌந்தரிய லஹரியிலேயும் ஆச்சாரியர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், ஒரு பக்கத்தில் சுப்பிரமணிய புஜங்கத்திலேயும் வண்டு விஷயம் வருகிறது, சௌந்தரிய லஹரியிலேயும் வண்டு விஷயம் வருகிறது. இந்த இரண்டையும் சேர்த்து ஒன்றாக்கினார் போல ஷட்பதி ஸ்தோத்திரம் என்றே தனியாக ஒன்று வருகிறது. சௌந்தரிய லஹரியில் என்ன சொல்கிறார்? நிமஜ்ஜன் மஜ்ஜீவக கரண சரணக ஷட் சரணதாம். என்னுடைய கரணங்களையெல்லாம் வண்டு போல வந்து உன்னுடைய சரணாரவிந்தத்தில் போட்டு விடுகிறேன் அம்மா. இந்த இடத்தில்தான் இந்த வண்டு என்கிற வார்த்தைக்கு அபரிமிதமான ஆழமான பொருள் கிடைக்கிறது. நான் வண்டாக வந்து உன்னுடைய காலடியில் விழுந்து விடுகிறேன். முருகப்பெருமானிடத்திலும் அதைத்தான் சொல்கிறார், அம்பிகையினிடத்திலும் அதைத்தான் சொல்கிறார். நான் வந்து விழுந்து விடுகிறேன், என்னுடைய கரணங்களை போட்டு விடுகிறேன். கரண சரணக ஷட் சரணாதாம். ஷட் சரணமான வண்டினை போல என்னுடைய கரணங்களை எல்லாம் கொண்டு வந்து உன்னுடைய காலடியில் போட்டு விடுகிறேன். இந்த இடத்தில் நமக்கு ஒரு கேள்வி வரும். நமக்கு சாதாரணமாக சராசரியாக இருக்கிற நிலையில் வருகிற இந்த வினாவிற்குத்தான் மகாஸ்வாமிகள் சிரித்து கொண்டே விடை தருகிறார்கள். என்ன சந்தேகம் வரும்? நான் வண்டாக வந்து விழுந்து விடுகிறேன் என்கிறாரே, அது என்ன வண்டு? அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று சொல்லுகிறோமே, நாங்கள் போய் வண்டாக விழுந்து விட வேண்டும் என்றால் என்ன சொல்ல வருகிறார் ஆச்சாரியர்? புரியவில்லையே. அருகாலியாக வந்து விழுந்து விடுகிறேன் என்கிறாரே, 6 கால்களா எங்களுக்கு இருக்கின்றன? இல்லையே, எங்களுக்கு 2 கால்கள் தானே என்று கேள்வி கேட்கலாம். இந்த கேள்விக்கான விடை ஆச்சாரியரிடத்தில் இருக்கிறது. அதை எடுத்து காட்டுகிறார் மகாஸ்வாமி. கரண சரணக, உன்னுடைய சரணாரவிந்தத்தில் எதை போடுவேன்? என்னுடைய கரணங்களை போடுவேன். கரணம் என்றால் இன்ஸ்ட்ருமெண்ட் என்று பொருள். கரணம், பொறி, இந்த வார்த்தைகளெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் என்கிற அந்த சொல்லை, அந்த சொல்லுக்கான பொருளை குறிக்கும். என்னிடத்தில் இருக்கிற பொறிகளை போட்டு விடுகிறேன், என்னிடத்தில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை போட்டு விடுகிறேன். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்? நம்மிடத்திலே இருக்கிற பொறிகள் என்றால் எந்த பொறிகள்? கண் என்றும் காது என்றும் நா என்றும் நாசி என்றும் மேனி என்றும் இருக்கக்கூடிய 5 பொறிகள். அப்போ கூட கணக்கு உதைக்கிறதே, 5 தானே வருகிறது என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த 5ஐயும் எது கட்டுப்படுத்துகிறது? அல்லது கட்டுப்படுத்துவதாக நினைத்து கொண்டு சில நேரங்களில் தடம் புரள எது வைக்கிறது? கண்ணால் பார்க்கிறோம் என்று எண்ணுகிறோம், கண்ணால் தான் பார்ப்பதாக கருதுகிறோம். ஆனால் கண் மாத்திரமா பார்க்கிறது? நம்முடைய வீட்டு மேஜையில் நம்முடைய சொந்த பொருளை வைத்துவிட்டு
கண்களை நன்றாக திறந்து கொண்டு தேடி அது காணோமே என்று தவிக்கிறோமே. என்ன பொருள்? கண் பார்க்கவில்லையா? ரெட்டினாவில் இமேஜ் விழவில்லையா? எதிரிலே ஒருவர் வருகிறார், ஏதோ சிந்தனையில் போகிறோம், நம்முடைய ரெட்டினா, அவருடைய இமேஜ் அந்த ரெட்டினாவில் விழித்திரையில் விழுகிறது. ஆனாலும் அவரை அடையாளம் காணாதது போல போகிறோமே. எப்போது? மனம் அங்கே ஒன்று இருக்கவில்லை என்றால் கண் பார்த்தால் கூட அது பர்சீவ் ஆவதில்லை, இல்லையா? கண் இமேஜ் விழுகிறது, அந்த பிம்பம் விழுகிறது. ஆனால் அது உணரப்பெறுகிறதா? உணரப்பெறுகிறதா? பார்ப்பது வேறு, பார்ப்பதை உணர்வது வேறு. இந்த உணர்கிற தன்மையை செய்வது எது? அது மனம்தானே. சில நேரத்தில் சொல்கிறோம், நேற்றெல்லாம் காய்ச்சல், இன்றைக்கு நாக்கில் எதையாவது வைத்தால் அதனுடைய ருச்சி தெரியவில்லை என்கிறோம், இல்லையா? அந்த நாக்கு அங்கேயே தான் இருக்கிறது, ஆனால் அந்த டேஸ்ட் பர்சீவ் ஆகவில்லை. வேறு பல காரணங்களால், காய்ச்சலால் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேறு பல காரணங்களால். இதில் முக்கியமான விஷயத்தை செய்வது மனம். மனம் என்பது எங்கே இருக்கிறது என்று தனியாக ஒரு லொகேஷன் அதற்கு கொடுக்க முடியாது. ஆனால் மனம் என்று ஒன்று இருக்கிறது. அதனாலே தான் நம்முடைய பெரியவர்கள் அதை அந்தக்கரணம் என்றார்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக இந்த 5 புற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்தக்கரணமாக இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சேர்ந்தால் 6 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த 6ஐயும் சேர்த்தால்தான், இந்த 6ஐயும் சேர்க்கும்போது நான் வண்டாக வந்து விழுந்து விடுகிறேன். ஏனென்றால் மனத்தை உன்னுடைய காலடியில் போடவில்லை என்றால் இந்த 5ஐ மாத்திரம் போட்டு பிரயோஜனமில்லை. மனம் எங்கேயாவது தனியாக சுற்றி திரிந்து ஆட்டி படைத்து கொண்டிருக்கும். எப்படி சொல்கிறார்? மனசை 5 இந்திரியங்களோடு 6வதாக சொன்னாலும் மற்ற 5ஐயும் கூட ஆட்டி படைப்பது அதுதான். அதனால் மனசையும் அதன் 5 அங்கங்களான பஞ்சேந்திரியங்களையும் கொண்ட அருகால் வஸ்துவாக சொல்வதுண்டு. இதைத்தான் ஆச்சாரியர் மனக ஷட்பதோ, இந்த மனம் என்கிற வண்டு என்று சொல்கிறாரே, மனம் என்பது இந்த 5ஓடு சேர்ந்த வண்டாகிறது. இல்லை, தனித்தனியாக பார்த்தாலும் மனம் ஒரு கரணமாகவும் மீதமிருக்கிற 5 இவையும் 5 கரணங்களாகவும் ஆகும்போது 6ம் சேர்ந்து வண்டாகிறது. மனக ஷட்பதோ என்கிற அந்த சொல்லுக்கு, அந்த சொற்றொடருக்கு எவ்வளவு அற்புதமான விளக்கத்தை ஆச்சாரியர் கொடுத்திருக்கிறார். அதை நம்முடைய குருவாக திகழ்கிற நம்முடைய ஆச்சாரியரும் நமக்கு எடுத்துக்காட்டி விளக்குகிறார். மிக அற்புதமான விஷயம், மிக ஆழமான விஷயம். உள்ளத்தையும் கொண்டு போய் அந்த இறைவனுடைய காலடியில் போட்டுவிட வேண்டும் என்கிற அந்த ஞான விஷயத்தை ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுப்பது போல எவ்வளவு எளிமையாக மகா சுவாமிகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். வாருங்கள், நம்முடைய 6 கரணங்களையும் மனம் என்கிற அந்த அருகால் வண்டு, அதனுடைய 5 அங்கங்கள் மொத்தமாக சேர்த்து குருவின் காலடியில் போட்டு விடுவோம். அந்த குருவே திருவருளையும் கொடுப்பார்.